எண்ணெயே இல்லாமல் அழகான ஒரு தொக்கு குழம்பு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மழை நேரத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்பளத்தை வச்சே நம்ம இதை வச்சு ஓட்டிடலாம். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு அதுலேயே கொத்தமல்லி பொடி மிளகாத்த பொடி போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி பொடி வேண்டாம், மிளகாத்த பொடி மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 3 தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு மிக்சியில் அடிச்சிடணும். இப்போ இதில் மிளகாத்த பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இதை நல்லா விரவி விட்டுக்கிட்டு நல்லா அடித்த பழத்தை இதில் போட்டுடணும். போட்டு நல்லா விரவி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சிவப்பு கலரில் உங்களுக்கு அப்படி ரத்தம் மாதிரி அப்படி இதாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே சிவப்பாக இருந்தால் ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது செஞ்சு சாப்பிடுங்க.